Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, 1 கப் சேமியா 2 முட்டை இதை வச்சு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 கப் சேமியாவை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா அந்த மாதிரி சுத்தமாக வடிச்சிட்டு சேமியாவை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நீங்கள் சேமியாவை வடிச்சிட்டு அப்படியே பைப்பில் காமிச்சு விட்டீங்க, தண்ணியில் காமிச்சு விட்டீங்கனாலே சேமியா சீக்கிரம் ஆறிடும். இப்போ நான் ஆற வச்ச சேமியா எடுத்துருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக இப்போ நான் முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை உங்களோட இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். நான் முட்டை கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். நான் இந்த 1 கப் சேமியாவுக்கு 2 முட்டை போட்டேன். ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதோட இப்போ 3 முட்டை சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த கேரட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்தோன்னே கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அதனால் 3 முட்டை சேர்க்குறேன். முட்டையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் முட்டை அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். பட் இதை விட கம்மியாக சேர்த்தா செட் ஆகுமான்னு தெரில. உங்களுக்கு இந்த பக்குவம் கரெக்டாக வேணும். ரொம்ப கொலன்னு முட்டையாகவும் இருக்க தேவையில்லை, ரொம்ப உதிரியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே போதும், அது நம்மளுக்கு அழகாக ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை எடுத்து கரண்டியில் வச்சு ரொம்ப மெல்லிசாக தோசை மாதிரி இல்லாமல் ஒரு அடை மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பார்க்க ரொம்ப உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அழகாக வெந்து வந்துடும். இது வேகும் போது அந்த முட்டை அப்படியே டைட் ஆயிரும். இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், அது உங்கள் பிரியம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ உதிரியாக நம்ம சேமியா வச்சோம், ஆனால் அது நல்லா அழகாக திருப்ப வந்துருச்சு பாருங்கள். இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான சேமியா வச்சு முட்டை போட்ட ஒரு அடை ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.